கொள்ளைக்காரன் ராஜலிங்கம். ராஜலிங்கம். ஆமா, நான் கொள்ளைக்காரன் தான். நீங்க எடுத்திருக்கிற இந்த கொள்ளைக்கு உங்களுக்கு பட்டம் கிடைக்கும். ராஜலிங்கம், நீ வேணா ஒரு பங்கு எடுத்துக்கப்பா. உங்ககிட்ட என்ன பங்கு? எனக்கு மொத்தமா எனக்கு தான். உங்களுக்கு எல்லாம் சமூகத்துல ஒரு அந்தஸ்து, பேரு, பங்களா. போங்கடா. நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை ராஜலிங்க கொள்ளை அடிச்சுட்டான்னு போலீஸ்ல ரிப்போர்ட் கொடுங்க. நீ யாருமா? ஏன் இந்த முடிவுக்கு வந்துட்ட? விஷயத்தை சொல்லு. என்னால நான் உதவி உனக்கு செய்யறேன். எனக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு உதவி, தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க. இப்படி வா. ஏம்மா, தற்கொலை செய்துக்கிற அளவுக்கு அப்படி என்ன நடந்து போச்சு? ஆஹா, யாரையாவது நம்பி மோசம் போயிட்டியா? சொல்லுமா, உண்மையை சொல்லு. இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் நிறுத்தி விடுவேன். போலீஸா? அங்க எனக்கு நியாயம் கிடைக்குமா? கிடைக்காது, கிடைக்கவே கிடைக்காது. ஏம்மா கிடைக்காது? நான் யார் தெரியுமா உனக்கு? கொள்ளக்காரர் ராஜலிங்கம். என்னால ஏழைகளுக்கு அபர்களுக்கு எந்த ஆபத்து வராதும்மா. நான் நினைச்சா எதையும் எங்கேயும் செய்து முடிப்பேன். சொல்லு. நீங்க கொள்ளக்கார ராஜலிங்கமா? ஐயோ, நீங்க இதுல தலையிட வேண்டாம். உங்களால எனக்கு உதவி செய்ய முடியாது. அப்படி ஏதாவது செய்தா அது உங்களுக்கே ஆபத்தா முடியும். ஆபத்தா? எனக்கா? அப்படி வந்தா பரவாயில்ல, நீ விஷயத்தை சொல்லுமா, சொல்லு. நான் ஒரு ஏழை பொண்ணு. என்ன ஒருத்தர் காதலிச்சாரு. நான் அவரை மனப்பூர்வமா நம்பினேன். அவரு காதலிக்கல, நடிச்சாருன்னு எனக்கு தெரியாது. நான் அவரை நம்பி என் மானத்தையே இழந்துட்டு நான் அவர்கிட்ட நியாயம் கேட்டேன். அவரு ஒரு பெண்ணை அடையறதுக்காக ஆண்கள் எதைய சொல்லுவாங்க, அதையெல்லாம் சத்திய வாக்கா எடுத்துக்க முடியுமான்ட்டாரு. அதனால தான் இந்த முடிவுக்கு வந்து. யாரவன்? யாரவன்? உன்னை கெடுத்து கைவிட்டவன் யார்? சொல்லு. அவரு டிப்டி கமிஷனர் மகன் விஸ்வா. நான் சொல்லல உங்களால முடியாதுன்னு. சரி, பரவாயில்ல, நீங்க உங்க வழியில போங்க. நான் என் முடிவுக்கு போறேன். நிலுமா, அம்மா நிலுமா. இந்த ராஜலிங்க சொன்னாத மாத்த மாட்டாமா. உனக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு செய்யறேன். வாமா. ஐயா வணக்கம். தங்கச்சி, ஐயா வணக்கம் சொல்லுமா. என்ன பாக்குறீங்க? வெத்தலை வாக்கு பழத்தோட வந்திருக்கேன்னா உட்காருங்க. சம்பந்தி உட்காருங்க. வாமா, ஐயா நல்லா பாத்துக்கிட்டோன்னு. ராஜலிங்கம், என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும். என் பொறுமையை சோதிக்காது. ஐயோ, ஐயாவை பத்தி எனக்கு தெரியாதா? நான் வந்திருக்கிறது உங்க வேலையா தான். இப்படி ராப்பகலா டூட்டி டூட்டின்னு என்ன தேடி நீங்க அலைஞ்சா உங்க உடம்பு என்னத்துக்காருங்க? உங்களுக்கு வயசாயிடுச்சு. உங்களை கவனிச்சுக்கிட்ட ஒரு மருமக வேண்டாமா? அதான். ராஜலிங்கம், என்ன சொல்ற? தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் பச்சாதாபமோ பந்த பாசமோ காட்டாம தண்டனை வாங்கி கொடுக்க நீங்க தயங்க மாட்டீங்கன்னு சொல்றேன். சரிதானே? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? பாத்தியா தங்கச்சி, நான் சொல்லல ஏழை பணக்கார வித்தியாசம் பார்க்காம யாரு புகார் கொடுத்தாலும் ஐயா உடனே நடவடிக்கை எடுப்பாங்கன்னு. ஐயா, இந்த பெண்ணை கல்யாணம் செய்துக்கிறதா சொல்லி ஒருத்தர் நம்பிக்கை மோசம் பண்ணிட்டான். என்னடான்னு கேட்டா உங்க பேரை சொல்லி பயமுறுத்துறான். யார? சொல்லு தங்கச்சி, ஐயா கேக்குறாங்கல்ல, நீயே சொல்லு. உங்க மகன் விஸ்வமா? நோ, இருக்கவே இருக்காது. உங்க மகனை கூப்பிட்டு விசாரிங்க. உண்மையில் பட்டுச்சுன்னா இந்த பெண்ணை மருமகளா ஏத்துக்கிட்டு அவளுக்கு வாழ்வு கொடுங்க. ஆல் ரைட். இந்த பொண்ணு விஷயத்துல நீ ஏன் இவ்வளவு அக்கறை காட்டணும்? என்ன சாமி இப்படி கேக்குறீங்க? திருடன்னா மனசாட்சி இருக்க கூடாதா? பச்சாதாபம் இருக்க கூடாதா? என்ன மாதிரி அப்பா அம்மா பேர் தெரியாம இன்னொரு குழந்தை இந்த உலகத்துல பிறந்து சீரழிய கூடாதுன்ற நல்ல எண்ணம் இருக்க கூடாதா? என் விஷயத்தை விடுங்க சாமி, உங்க மகனை கூப்பிடுங்க. விஸ்வா, கூப்பிட்டீங்களா? இந்த பொண்ணு உனக்கு தெரியுமா? தெரியாதுப்பா, தெரியாதுப்பா எனக்கு. நான் கூப்பிட்டது வந்து இந்த பொண்ணை பார்த்து ஏன் முகம் பேரங்க மாதிரி மாறணும்? I am not your father now. I am a police officer talking to you. இந்த பொண்ணை காதலித்து கைவிட்டது உண்மையா இல்லையா? சொல்லு.
போதுமா சார்? இப்போது நம்புறீங்களா? ராஜலிங்கம், நான் சட்டத்தை எனக்கு ஒரு விதம் மற்றவங்களுக்கு வேற விதமா மாத்துறதும் இல்லை, மீறதும் இல்லை. சரி, இந்த பொண்ணை நான் என் மருமகளை ஏத்துக்கிறேன். ரொம்ப நன்றி சார். ஆனா ஒரு நிபந்தனை. என்ன? நீ மரியாதையா போலீஸ்ல சரணடைகிறதா ஒத்துக்கிட்டா நானும் சொன்ன சொல் தவறாம நடந்துக்கிறேன். என்ன சொல்ற? நான் எதிர்பார்த்ததுதான். முதல்ல அந்த பொண்ணு கழுத்துல இந்த தாலி ஏறட்டும், அதுக்கப்புறம் என் கையில விலங்கு ஏறத பத்தி எனக்கு ஆட்சேபடி இல்லை. விஸ்வம், இந்த மனப்பூர்வமா அந்த பொண்ணுக்கு உன் மனைவி ஸ்தானத்தை கொடு. சார், என்ன பிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு 10,000 ரூபாய் பரிசு அறிக்கை விட்டுருக்கீங்க. இப்ப நான் இந்த பெண்ணுக்காக மாட்டிக்கிட்டேன் இல்லையா? அதனால அந்த 10,000 ரூபாய் பணத்தை தங்கச்சிட்ட கொடுத்துருங்க. அம்மா, அதாம நான் உனக்கு கொடுக்குற சீதனம். நீ மகராசியா நல்லா இருக்கணும். நீ மாமனார் வீட்டுக்கு வந்துட்ட, நான் மாமியார் வீட்டுக்கு போக வேண்டாமா? ரெடி சார், போலாமா? ராஜலிங்கம், வா வா வா. அடே, நம்ம பழைய சார் தான். வணக்கம் சார், சௌக்கியமா? ஓகேப்பா. பார்த்து 10 மாசமாச்சே, புதுசா ஏதாவது உண்டா? அட நீ ஒண்ணு அப்பா, இன்னும் 3 மாசத்துல நான் ரிட்டையர் ஆக போறேன். என் 3வது பொண்ணுக்கு வேற கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கேன். நீதான்ப்பா உதவணும். என்ன செய்யணும் சொல்லு சார், செய்யறேன். பதவியை விட்டு போறப்போ பிளாக் மார்க் இல்லாம நான் ரிட்டையர் ஆகணும்னா நாங்களா அனுப்புற வரைக்கும் தயவு செய்து நீயா கடம்பிடாதப்பா. எஸ்டா சார் நீ என்ன நாயுடு, பொண்ணெல்லாம் சௌக்கியமா? மச்சான் ஓடிப்பா, நான் பிடிச்சிட்டியா? எங்கப்பா? அவனை விட்டுடு, என்ன பிடிச்சுடு. தம்பி புதுசா அண்ணா முத்த கால நிக்க கூடாது, தப்பு தப்பு. சார் டயர்டா இருக்குது, உள்ளார போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். நானும் வரேன்பா. என்ன சார், பட்டத்துல குடியிருக்க வீடு கிடைக்கலங்கிறா, இங்க இவ்வளவு நல்ல ரூம் எல்லாம் காலியா இருக்குது. ராஜலிங்கம், மன்னிச்சுங்க சார், பழக்க தோஷம். நீ இல்லாம எங்களுக்கெல்லாம் போயிட்டே போல வந்தாரு. அடே பனாம பாலகிருஷ்ணன், ஏண்டா துண்டு பிளேடு ரோட்ல தருமடி வாங்குறிய, ஓடி தோற்று கூடாது. அண்ணே அண்ணே அண்ணே, யாராவது பூதாரி நான் வரும்போது அவசரம் மாதிரி அழுவுறது. அடட பட்ட நீ எப்படி இவன் எப்படி சார் வந்தா? நல்லா குடிச்சிட்டு மாமியார செருப்பால் அடிப்பானா, அதான் உள்ள கொண்டாந்துட்டோம். அட அறிவு கட்ட முண்டம், அடிச்சா 5 ரூபா தாண்டா, அடிக்கிறேன்னு சொன்னாதான் 6 மாசம். பரவாயில்ல, மாமியார் தொந்தரவு இல்லாம சௌகரியமா இரு. அப்புறம் பாக்குறேன். அப்புறம் பார்ப்போம். ஆங்காங்க இருக்கும் தொழில் அமைதியாக அமரப்பட்டு தாமோடு காட்டுக்கொள்கிறேன். உட்கார் உட்கார் உட்கார். நீ உட்காரா? என்னடா சூழ கருப்பியா தலைவட்டி யார் போவா அடிச்சாலே எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கும். அது சரி, ஊர் நிறவாமலாம் எப்படி? எங்கடா முன்ன மாதிரி இப்படலாம் பணக்காரன் வீட்டில் நம்பி கொள்ளையடிக்க முடியறது இல்ல. ஏன் பாஸ், போலீஸ் தொல்லை ஜாஸ்தியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, கருப்பணம் வேட்டையாடுறவங்க நமக்கு முன்னால அங்க இருக்கிறத தோண்டி எடுத்துட்டு போயிடுறாங்க. அதான் உள்ள அடைச்சாச்சுல, அப்புறம் என்ன வேடிக்கை? போயா நாயனே, போ மச்சான தரப்பா. காலை புடிடா. ஏண்டா சோறெல்லாம் ஒழுங்கா போடுறானுங்களா? பரவாயில்ல, முன்னேற்றம் தான். என்ன முன்னேற்றம் இருந்து என்ன பிரயோஜனம்? மாமூலா வர்ற ஆளுங்களுக்குன்னு ஒரு தனி சலுகை வேண்டாமா? ஏப்பா, எல்லாத்துக்கும் யூனியன் ஆரம்பிச்ச மாதிரி நாமளும் யூனியன் ஆரம்பிச்சு போராட்டம் நடத்தினா என்ன? ஆமா பாத்திர, வெளியில போராட்டம் நடத்தினா உள்ள அனுப்பிச்சுறாங்கல்ல, அது மாதிரி உள்ள போராட்டம் நடத்தினா வெளியே அனுப்பிடுவாங்கல்ல. அனுப்பாங்க.